ஒரு நாள் வேட்டையாடும் நோக்கில் காட்டுக்குள் நுழைந்தார் மன்னர் பரீட்சித். முனிவர் ஒருவர் அந்த காட்டில் தவம் செய்து கொண்டிருந்தார். முனிவர் தவம் செய்வதை கவனித்த மன்னர் பரீட்சித் அவரை நோக்கி செல்கிறார். பரீட்சித் அவர் முன் சென்று நிற்க முனிவர் இதை கவனிக்காமல் தவம் செய்து கொண்டிருந்தார். இப்புவியை ஆளும் மன்னவன் நான். ஆனால் இந்த முனிவனோ என்னை வணங்காமல் தவம் செய்து கொண்டிருக்கிறானே, எவ்வளவு ஆணவம் இந்த முனிவனுக்கு என்று எண்ணியபடி கோபமாக செத்துப்போன ஒரு பாம்பை எடுத்து முனிவரின் கழுத்தில் மாலையாக போடுகிறார். இதனால் முனிவரின் தவம் கலைந்தது. பரீட்சித்தின் செயலை பார்த்த முனிவர் கோபமடைந்து அவனை நோக்கி, நீ பாம்பு தீண்டிதான் இறப்பாய் என்று சாபம் அளித்தார். அன்றிலிருந்து மன்னர் பரீட்சித் பாம்புகளை கண்டாலே பயம் கொள்ளச் செய்தார். தான் இருக்கும் இடத்தை சுற்றியிருந்த அனைத்து பாம்புகளையும் காவலர்களை வைத்துக் கொன்றார். பாம்புகள் நுழைய முடியாத அளவு பல பாதுகாப்பு ஏற்பாடுகள் கொண்ட மாளிகை ஒன்றை கட்டி உயிருக்கு பயந்து அதனுள் சென்று அமர்ந்து கொள்கிறார் மன்னர் பரீட்சித். பாம்புகளின் அரசன் தட்சகன் முனிவரின் சாபத்தை நிறைவேற்ற பரீட்சித்தை கொல்வதற்கு ஒரு புழுவாக உருமாறி ஒரு பழத்துக்குள் போய் ஒளிந்து கொள்கிறார். மன்னர் பரீட்சித்திற்கு உணவு பரிமாறும் பொழுது கொடுக்கப்படுகிறது. அப்பழத்தை சாப்பிடும்போது உள்ளே புழு இருப்பதை பார்த்து மன்னர் பரீட்சித் ஏளனமாக சிரித்து தூக்கி எறிந்து விடுகிறார். உடனே சுயரூபம் எடுத்த தட்சகன் மன்னர் பரீட்சித்தை கொல்கிறார்.